எங்களுக்கு வந்து இந்த வாரண்ட்டுங்கிற ஒரு தேர்ட் எபிசோட்ல ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து ஒரு உண்மையா நடந்தது. எப்படிலாம் தேட போனோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவர் வந்து இது மாதிரி வாரண்ட் கேஸ் இருக்கு அவர் மேல. ரொம்ப நாளா வந்து அவர் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கேஸ் யாருமே பிடிக்கல. ஸோ அந்த கேஸ் வந்து கொஞ்சம் நாளாக ஒவ்வொரு போலீஸுமே வந்து பார்க்க இப்போ வந்து அவர் பேர் வந்து ஒரு முழு பேர் வந்து இப்போ விக்னேஷ் நடராஜன் வச்சுக்கோங்க. போக வெறும் நடராஜன் மட்டும் தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெறும் ராஜன் அப்படிங்கிற மட்டும் தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. என்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட். ஸோ அந்த கேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம். சில பேர் வந்து பேரே தெரியாம பார்க்குறது, ஃபோன் பண்ணி மட்டும் கூப்பிட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ணி இன்னைக்கு போய் கோர்ட்டில் போய் அட்டன் பண்ணிடுறா, ரீகால் பண்ணிக்க அப்படின்னு சொல்றது. இப்படி தான் அந்த கேஸ் ரொம்ப சாதாரண கேஸ். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய கேஸாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆக்ஷன் ஹீரோ பிஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கதை வந்து ஒரு போலீஸ் அவர் லைஃப்ல என்ன நடக்குங்கிறது தான் கதை. கரெக்ட். அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை கதை வருது, எத்தனை கேஸ் வருதுங்கிறது தான் கதையே. ஸோ அதை பார்த்து யாருமே வந்து இந்த கதை இதோட முடிஞ்சு அந்த அக்யூஸ்ட் உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டானா யாருன்னு நமக்கே தெரியாது. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸா இருக்கும். ஒரு லாக்அப் இருக்கு. லாக்அப் எடுத்துக்கும் போது எல்லாருமே பின் வாங்குறாங்க. அதான் கருப்பை சப்போர்ட்டிவா கூப்பிட்டவங்க. ஆக்சுவலா கருப்பு சம்மந்தம் கிடையாது. கருப்பு வந்து தேவையில்லாம உள்ள போய் ஒரு போலீஸ்க்காக போனதுதான் கருப்பு மேல வருது. பட் அங்க வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, விசாரணையில வந்து எனக்கு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர பயம் வந்து இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு. ஸோ அதை வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, வேற தூக்கு மாட்டி சாகுறாங்களா அவங்க எல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு. ஸோ அதுல என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ, அதுல வேற விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை நான் வந்து இந்த லாக்அப் யூஸ் பண்ணுவேன். அக்யூஸ் வந்து என்ன பண்ணுவானா, பிளேடு ஏதோ கையில கிடைச்சிச்சுன்னா அவனை அறுத்துக்குவான். சொல்றது அந்த இதை அறுத்துக்குவான் உறுப்பை. அது வந்து பிளட் ரொம்ப லீக் ஆகும். அப்ப என்ன பண்ணுவானா, நான் செத்து போயிருவேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இது உண்மையிலே பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் பண்ணுவாங்க. பிளேட் எடுத்து முழிங்கிறது, ஊக்கு எடுத்து முழிங்கிறது, இது மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவனுக்காக ஒட்டுமொத்த போலீஸுமே வந்து பயந்து 2 நாள் 3 நாள் வந்து அவன் கூடயே தெரியும். ஸோ அவங்களும் டேட்டு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவங்க கரெக்டாக அவங்க விடணும். அவங்க முதல்ல நைட்டு விட முடியல. சரி காலையில் விடலான்னு பார்த்தா எங்கள்கிட்ட ஒரு எபிசோடு தான் இருந்துச்சு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, வாரண்ட் வெப் சீரிஸோட டைரக்டர் விக்னேஷ் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெப் சீரிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கா? கண்டிப்பாக. நைஸ். எனக்கு லைக் டு பி ஹானஸ்ட், நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படிங்கும்போது, ஸோ விலங்கோடைய அடுத்த பரிமாணமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சதான். ஆனால் ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கருப்பு கேரக்டருடைய அவங்களுடைய ஒரு பேக்கண்டாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் நகர ஆரம்பிச்சுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக ஒரு டேரக்டராக உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து கருப்பு கேரக்டருக்கான கதை கிடையாது. ஓகே. இது எழுதுனது ஆக்சுவலாக நாங்கள் வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதலை. எங்களுக்கு வந்து இந்த வாரண்ட்டுங்கிற ஒரு தேர்ட் எபிசோட்ல ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து ஒரு உண்மையாக நடந்த கதை. எப்படிலாம் தேட போனோம், அதில் வந்து சில அனிமேஷனில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் உண்மை கிடையாது. பட் வந்து ஒருத்தவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவர் வந்து இது மாதிரி வாரண்ட் கேஸ் இருக்கு அவர் மேலே. ரொம்ப நாளாக வந்து அவர் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் யாருமே பிடிக்கல. ஸோ அந்த கேஸ் வந்து கொஞ்சம் நாளாக ஒவ்வொரு போலீஸுமே வந்து பார்க்க இப்போ வந்து அவர் பேர் வந்து ஒரு முழு பேர் வந்து இப்போ விக்னேஷ் நடராஜன் வச்சுக்கோங்களேன். போக வெறும் நடராஜன் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெறும் ராஜன் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீட்டெயில் நீங்கள் எங்கே தெரியுமா கொடுத்துருப்பீங்க? சாரி, இவரோட வாரண்ட் ஃபைல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வாரண்ட் ஃபைலில் அந்தளவுக்கு டீட்டெயில் இருக்காது. கோர்ட்டில் இருக்கக்கூடிய வாரண்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜட்ஜிக்கிட்டேருந்து வாங்கும்போது இருக்கக்கூடிய ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்கும். சார் இதுதான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயே சில விஷயங்கள் மாறி இருக்கும் டேரெக்டாக போகும்போது. பாலா ஓட்டில் மாறி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ரிசர்ச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டு ஒரு காவல் அதிகாரியை சம்மந்தப்பட்டு நம்ம எடுக்கும்போது அவங்களோட லைஃப்பில் நடந்த சில உண்மையான சம்பவங்கள் இருக்கும்ல, அது எந்த அளவுக்கு ஆர்என்டி பண்ணீங்க? எது உங்களுக்கு ரொம்ப வியக்க வச்சுது? ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் விலங்கு அப்பையில் நாங்கள் ஆர்என்டி பண்ண தான் பண்ணது. ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம் தான். ஸோ அது பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச கதைகள்லாம் வந்து இந்த வாரண்ட்டுங்கிற கதை. ஸோ இப்போ நான் வாரண்ட்டை பற்றி கேட்க போகும்போது ஒவ்வொரு போலீஸும் போகும்போது நிறைய பேர் வாரண்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. என்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட். ஸோ அந்த கேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும். சில பேர் வந்து பேரே தெரியாமல் பார்க்குறது, அப்புறம் வந்து சும்மா ஃபோன் பண்ணி மட்டும் கூப்பிட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ணி இன்னைக்கு போய் கோர்ட்டில் போய் அட்டன் பண்ணிடுறா, ரீகால் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி தான் அந்த கேஸ் ரொம்ப சாதாரண கேஸ் தான். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய கேஸாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒருவேளை அதை மிஸ் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்னால தான் நாங்கள் போய் கேட்க ஆரம்பித்தோம். அப்படி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேற அவங்களோட
பார்வையில் வேற வேற கதையாக இருந்துச்சு. இல்லைப்பா இது வந்து ஒருத்தவர்லாம் வந்து இப்போ அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. அவர் வந்து என்னன்னா கடைசி வரைக்கும் அவரை போய் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அவர் இப்போதைக்கு வந்து சிங்கப்பூரில் இருக்கார். இப்போ அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்தால் மட்டும்தான் அவரால் பிடிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஏரியாவில் இருக்கவர் ஆள். அவர் வேற எங்கெங்கெல்லாம் தேடி கடைசியில் வந்து அந்த பேர் பட்ட பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த பட்ட பேர் தான் வந்து அந்த வாரண்ட்டில் இருக்குது. அவர் ஒரிஜினல் பேர் வாரண்ட்டில் இல்லை. இந்த பட்ட பேரை மட்டுமே தேடி 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 போனால் யாருக்குமே தெரிலன்னு சொல்லி கடைசியில் போய் அங்கே போய் பார்த்தா அவர் ஒரிஜினல் பேர் வேற, பட்ட பேர் வேற. ஸோ இப்போ இவர் எங்கே இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஃபாரினில் இருக்காரு. இப்போ பட்ட பேர் மட்டும் நமக்கு வந்து ஆதாரில் இருக்காதுல்ல. இப்போ ஒரிஜினல் பேரை வச்சு அவர் வெளிநாடு போயிட்டார். இப்போ பட்ட பேரில் தான் கேஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு ஃபைல் ஆனாலும் அதனால் எந்த பாதிப்பும் அவனுக்கு ஏற்படல. ஸோ இந்த மாதிரி நிறையா கேஸ் அவங்க சொன்னாங்க. இப்போ அதை வந்து அவர் இன்னும் பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் எப்படியாச்சும் ஒரு நாள் தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டானா கண்டிப்பாக நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு அவர் ஒரு வைராக்கியமாக இருக்கார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போலீஸுமே வந்து ஒவ்வொரு அதை பற்றின விஷயங்கள் நிறையா சொன்னாங்க. இதோட அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லும்போது அவங்க லைஃப்பில் எப்படி போலீஸ் ஜாயின் பண்ணேன் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து யாரும் பிடிச்சி சேரலை. சில பேர் பிடிச்சி சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சேர்ந்துருப்பாங்க. அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்களை வச்சு இல்லை இந்த இடத்துல நம்ம சில பேர் இன்னும் ஏட்டாவே இருப்பாங்க. சில பேர் வந்து பயங்கரமாக அது முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ முன்னேறி போனால் அங்கே ஒரு தடங்கள் ஏற்படும். இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான், இவனை வந்து தடுக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையிலையும் நடக்கிற ஒரு வேலை போலீஸ் வேலை நடந்துச்சு. அதில் அவங்க வந்து போலீஸ் வேலை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு போலீஸாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் ஃபுல்லாக எல்லா சம்பவத்தையுமே எழுதி எங்களுக்குள்ள கேள்வி எல்லாத்தையுமே சீனாக மாற்றி இப்போ அதில் ஜட்ஜிட்ட மாட்டுறதுலேருந்து கோர்ட்டில் வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் எழுதணும். ஸோ ஆனால் அது மாதிரி சம்பவம் நடக்கலை. எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு அக்யூஸ் நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஒரு சீனாக மாறிச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒரு இதே வந்து நிறையா பேர் சேர்ந்து வாரண்ட் இருக்கான்னு கேட்டோம். இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான வாரண்ட்லாம் இருந்தால் அதுலேருந்து கல்யாணத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சீன் தோணுச்சு. ஸோ இப்படி எங்களோட கேள்வி தான் வந்து சீனாக மாறுனுச்சு. ஸோ அதுதான் படம் ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ண யூஸ்வாக இருக்கும். நைஸ். ஆக்சுவலாக என்னன்னா இதில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், பிரசாந்த் சார் தான் இதுக்கு பண்ணும் அப்படிங்கிற முடிவு ஆரம்பத்திலே இருந்ததா இல்லை அதுக்கப்புறம் மாறினதா? ஏன்னா நிறைய எலிவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கோட்டை கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கொட்டையாக மாறுறது, அந்த கொட்டைங்கிற பேரை மாற்றி திரும்பியே கருப்பாக கொண்டு வர நிப்பாட்டுறதுங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபையான ஒரு எலிவேஷன் தேவை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிடிக்காம இருந்த ஒருத்தவர் தான் கவர்மெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தினால அங்கே வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம், அவங்க அம்மாவுடைய மேட்ரு ரொம்ப அழகாக வச்சுருந்தீங்க. என்னன்னா வீட்டில் ஒரு பையன் ரொம்ப செல்லமாக வளரக்கூடிய பையன், அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சாப்பாடுக்கு போது ஃபோன் பண்ணுவாங்க, தம்பி சாப்பாடு செஞ்சு வச்சாச்சுப்பா வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வேணா போயிட்டு வந்துட்டுமானே ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு பிரசாந்த் சார் தான் ஆப்டாக இருப்பாருங்கிறது எந்த இடத்துல டிசிஷனாக மாறுது? இல்லை இதுக்கு பிரசாந்த் சார் தான்ங்கிறோட எனக்கு என்னன்னா எனக்கு எங்கள் வீட்டில் இப்படி தான் கேட்பாங்க. என்னை எப்போவுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போ கூட எங்கள் அப்பா வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு தான் கேட்பாரு. 3 வாட்டியும் 3 தடவையும் கேட்டுட்டு மற்ற கேள்வி எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான் அதே தான் எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. எங்கள் அப்பா கேட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் அம்மா கேட்பாங்க. அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அந்த டயத்துக்குள்ளே கால் வரும். ஒருவேளை கால் வரலைனா கூட நான் வந்து திரும்பி கால் பண்ணுவேன். ஏன் கால் பண்ணுவேன். ஸோ இது வந்து எங்களுக்கு பழகினால எனக்கு வந்து வெளியில் பார்க்கும்போது தப்பாது. மற்றவங்க பார்க்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா நீ சாப்பிடாம இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு. ஆனால் எங்கள் வீட்டில் அது கேட்டால் தான் எனக்கு அந்த நாள் ஓடின மாதிரி இருக்கும். அதுவுமே அவங்க சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு அந்த நாள் ஓடின மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது தான். ஸோ அதனால தான் அந்த சம்பவங்கள் எடுத்துடும். இன்னொன்று பிரசாந்த் இதை உள்ளே வரதுக்கு காரணமாக இருந்தது, எனக்கு வந்து நாங்கள் நவம்பர் மாதம் கதை சொல்லி முடித்தோம். அவங்க டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் ப்ரீ ப்ரொடக்ஷனாக எதுவுமே பண்ணல. ஸோ நாங்கள் என்ன கேட்டோம்னா இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த கேரக்டருக்கு யாரை வச்சு பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ வேறு ஹீரோட்ட போய் சொல்லலாமா, இல்லை யார் உடனே ஒத்துக்குவா அப்படின்னு இருக்கும்போது மைண்டில் யார் இருந்தாங்கிற ஒரு ஆக்சுவலாக மைண்டில் அதான் நாங்கள் இது வந்து என்ன பண்ணோம்னா புதுசாக ஒரு ஆளை வச்சு பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேற யாராச்சும் ஒரு அப்ரோச் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். இது விலங்குக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக விலங்கு வேலுங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே கொண்டு வந்தது. இது வாரண்ட்டுன்னு தனியாக ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அப்படி இருக்கும்போது தான் வந்து பிரசாந்த் வந்து சிவான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல லாஸ்ட்டில் வரும்ல, அந்த கேரக்டருக்காக மட்டும்தான் பிரசாந்த் வந்து ஃபுல்லாகவே ரெடியாக இருந்தது. ஸோ அது சிங்கிள் டேக்கில் எடுக்கணும், ஒரே இடத்துல டைலாக் ஒரே இதை பேசி முடிக்கணும், அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது.
அப்போ அதுக்காக உடம்ப குறைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி முன்னாடி எனக்கு முன்னாடியே ரெடியானது. ஸோ அந்த படத்துக்காக உடம்பு குறைக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து யூஸாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் மதன் அண்ணாவும் சந்துருன்னு ஒருத்தவங்க இப்போ அமேசானில் படம் பண்ண போகிறாங்க, வெப் சீரிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தடவை பேசும்போது யதார்த்தமாக பிரசாந்த் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாக் வந்துச்சு. அப்போ மதன் அண்ணா சொன்னார், மதன் அண்ணா வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக அந்த படத்துக்கு வந்து இவங்க தான் ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஓகே. படத்துலேருந்து தப்பாக ஒருத்தனை புதுசாக தேவையில்லாமல் திணிச்சு பண்ணவே மாட்டார். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ வேணும்னு கேட்டாலுமே அதை கொண்டு வரது மட்டும்தான் மதன் அண்ணன் வேலையாக இருக்கும். அதுக்காக வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். காசு இவ்வளோ கேட்குறான்டா, இவ்வளோ ஆயிடுச்சுடா அப்படிலாம் சொல்லவே மாட்டார். உங்களுக்கு அவர் தான் வேணும்னா அவர் வச்சுக்க, அவ்வளோதான் அவரோட. அது மற்றபடி அவர் என்ன எப்படி பேசி கொண்டாடுறலாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்த் சொல்லணும் உடனே ஓகே சொன்னது மதன் அண்ணா. மதன் அண்ணா சொல்ல வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா மதன் அண்ணா வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையுமே ஓகே சொல்ல மாட்டார். அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் பிரசாந்த் சொல்லும்போது பிரசாந்துமே எனக்கு தயங்கினார். ஏய் இல்லைடா ஃபுல் ரோலுமே ஃபுல்லாக கஷ்டம்டா அப்படின்னா. இல்லை மச்சான் உனக்கு ஏன்னா பிரசாந்த் வந்து ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பேன். சூரிய அண்ணனுக்கு வந்து பிரசாந்த் வந்து நடித்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் சூரிய அண்ணன் வந்து அதை பார்த்து நடிக்கணும்னு ஆசைப்படுவார். மாமல்ல ஒவ்வொரு டைமுமே தம்பி தம்பி இந்த ரெடி ஆயிட்டாரா அப்படிதான் கேட்பாரு அண்ணன். ஆனால் ரெடி ஆயிட்டாருன்னா தம்பி வந்து ஒரு தடவை நடிச்சு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதனால வந்து பிரசாந்த் வந்து நடிக்கிறதுல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில இடங்கள்ல கோவப்பட்டா எப்படி இருப்பான், அது வந்து மாசா வச்சு பார்ப்போம், அவ்வளோதான் எங்களோட பிளான். ஹை ஸ்பீடில் வைப்போம், இல்லை பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகலை, மியூசிக்காக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது நார்மல் ஆக்கிடலாம். பட் எடுக்கிறத எடுப்போம்னு சொல்லிட்டு தான் பிரசாந்தை உள்ளே வர வச்சு கடைசிக்கு நடிக்கிறலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. ஆனால் டே ஒன்லேருந்தே அப்படியே போக 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 ஆட்டோமேட்டிக்காக பிரசாந்த் வந்து அடாப்ட் ஆகிட்டாரு. இன்னொன்று வந்து பிரசாந்துக்கு இந்த கதை நல்லா தெரியும். ஒவ்வொரு சீனுமே வந்து என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது, எதுக்கு எழுதப்பட்டதுங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல எமோஷனல் தான் வேணும் அப்படிங்கிறதே கரெக்டாக தெரியும். நாங்களும் பேப்பர்லையுமே வந்து மேலே வந்து இது எமோஷனல் சீனு, இது காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எழுதி வச்சுப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகலாம் அடுத்த செகண்ட். ஸோ நார்மலாக வேற யாரும் புதுசாக எடுத்து படித்தா கூட ஒரு சீன் இது காமெடியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிடுவாங்களா. அதுக்காண்டி நாங்களாக ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுக்கோம். ஸோ அதனால பிரசாந்துக்கு வந்து ரொம்ப ஈஸி அந்த கதையாக தெரிஞ்சனால, அதனால பிரசாந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது எங்கே வந்து ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்னா, அவரோட வாய்ஸ் வந்து இந்த படத்துக்கு இந்த வாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அது கோவமாகும்போது எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, நாங்கள் மாசாக வச்சு பார்ப்போம், அது ஒர்க் அவுட் ஆகுனா மாற்றிப்போம். அதுக்கு நம்ம எந்த சீன் எடுத்துக்கலாம்னா லைக் இவரை தேடி கண்டுபிடிக்கிற சீன் தான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மறைவு இருக்கும். அதை தாண்டி அங்கே போய் அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அதை எந்த அளவுக்கு ஜென்யூனாக பண்ணலாம். ஒரு ஹீரோங்கிறத தாண்டி எப்படி நடக்கும், அந்த ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கீங்களே. ஸோ இது வந்து ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்துச்சு. இந்த ஒரு எபிசோடுமே தனித்தனி ட்ராக்காக எடுத்தால் கூட போகும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது ஏன் அப்படியே அப்ரூட்டாக கட் பண்ணால் ஜம்ப் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தோணலையா? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆக்ஷன் ஹீரோ பிஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை வந்து ஒரு போலீஸ் அவர் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறது தான் கதை. அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை கதை வருது, எத்தனை கேஸ் வருதுங்கிறது தான் கதையே. ஸோ அதை பார்த்து யாருமே வந்து இந்த கதை இதோட முடிஞ்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டானா யாருன்னு நமக்கே தெரியாது. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அப்போ ஒரு அக்யூஸ்ட் நாங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு வெளியில் போகும்போது அது தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை வெப் சீரிஸ்னால எனக்கு என்ன ப்ளஸ்னா இந்த அக்யூஸ்ட்டை நான் வந்து அடுத்து நான் எப்போலாம் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நான் அடுத்த வெப் சீரிஸில் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விலங்கு 2ல கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி இருக்காமல் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை நான் வந்து இடையில கூட்டிகிட்டு வரலாம், வராமல் இருக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸும் பண்ணலாம். இப்போ 7th எபிசோடில் தான் வந்து நான் வந்து ஜட்ஜு வக்கீல் கேரக்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்கிரிப்டில் வந்து அவர் வந்து 4th எபிசோடே வந்துடுவார். இப்போ ஒரு மைண்ட் செட்டாக நம்ம வந்து உள்ளே உட்கார்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ வேர்ல்ட் ஆஃப் விலங்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, விலங்கு வேர்ல்டில் பார்த்த மாதிரி இப்போ விலங்குல வந்து கிச்சா தான் வந்து விலங்கை க்யூரியஸ் ஆக்கிட்டே போகிறது. அடுத்து யாருன்னு. அதுக்கப்புறம் கிச்சா தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அந்த பர்சன் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு பிளே ஒன்று நடக்கும்ல. இந்த தங்கத்துறங்கிற ஒரு மேட்ரு ஒன்று அவர் பிடிக்காம போய் அது அப்படியே செட்டில் டவுன் தான் ஆயிருக்கும். பட் ஆனால் கடைசியில் அதுக்கான ஒரு ஓப்பன் ஒன்று கொடுக்குறது இருக்குல்ல.
அது என்ன ஆகும் அடுத்து? அது செகண்ட் பார்ட்டா இல்லை எப்படி? இல்லை ஆக்சுவலாக வந்து அவரோட கதை நிறையா இருந்துச்சு. அவர் நமக்கு வந்து போய் தேடி பார்த்தா கிடைக்கலங்கிற மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் எதனால வந்து ஹைட் ஆகியிருந்தார், அவருக்கான கதைகள் வந்து அவர் சொல்லும்போது நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அது அது மட்டுமே தனி ட்ராக். அவர் என்ன எதனால வந்து மதம் மாறினார், மதம் மாறினதுக்கப்புறம் அவரை போய் தேடி பிடிக்கும்போது அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தார். மறைஞ்சிருந்து 4 நாள் கழிச்சு தான் திரும்பி ஸ்டேஷனுக்கே வந்தார். அந்த 4 நாளில் என்ன பண்ணாருங்கிறது வந்து ஒரு கதை இருக்குது. அந்த 4 நாளில் வந்து அதுவே வந்து ஸ்டேஷனை வந்து சரண்டர் ஆகிட்டார். 15 நாள் 90 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 90 நாள் ரிமாண்ட் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட மாமனார் கூப்பிட்டு தர சொன்னார். தம்பி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது தம்பி, என் மருமகன் வந்து ஏதோ தப்பு பண்ணுறான்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அப்போ அந்த 4 நாளில் என்ன பண்ணா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அந்த 4 நாளில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் எல்லாமே ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது யாருக்குமே தெரியல. அந்த விஷயம் இவர் தான் பண்ணாருங்கிறது அதுக்கப்புறம் தான் போலீஸ் திரும்பி கண்டுபிடிச்சி திரும்பி தேடி அவனை பிடிச்சி திரும்பி இதை அரெஸ்ட் பண்ணாங்க. இல்லை அது நம்ம எதில் வேணால் பார்க்கலாம். பட் அந்த கதை தனி. ஸோ அதுதான் ஃபஸ்ட் நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இது க்யூரியஸாக இருக்குது. என்னன்னா 4 நாள் தான் மேட்ரு. அந்த 4 நாளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்குள்ளே ஒரு அக்யூஸ்டுக்கும் ஒரு போலீஸுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் நல்லா இருக்கே. ஆனால் எங்களுக்கு வந்து கருப்போட கேரக்டர் வந்து எவால்வேட் ஆகிறது மட்டும் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக கருப்பை காமிக்கிறது தான் எங்களோட இப்படிப்பட்ட ஆளு அவன் எப்படி வந்து போலீஸா என்னன்னா பர்ஃபெக்டான போலீஸுங்க நினச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த ரகுடா இருக்கிறது கிடையாது. நீ வந்து யார் அக்யூஸ்டு யார் அக்யூஸ்ட் இல்லைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு அப்படிங்கிறது தான் எங்களோட எண்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அதை நோக்கி இந்த கேஸ்லாம் எப்படி அவனுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் தான் என்னென்ன கற்றுக்கிட்டான், ஃபஸ்ட் எபிசோட என்ன கற்றுக்கிட்டான், செகண்ட் எபிசோட என்ன கற்றுக்கிட்டான், தேர்டில் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா உள்ள வந்து மைக் டைசனோட ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பீங்க. முகமது அலியோட ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அது ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல யாரை வைக்கலாம், ஒரு பேருக்கான விஷயம் தான், பேருக்கான ரெஃபரன்ஸாக நிறைய பேரை சொல்லியிருக்கலாம். பட் முகமது அலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அடுத்து கருப்பு வந்து இந்த பேரை மாற்றத்துக்காக மட்டுமே போராட போகிறானா அப்படிங்கிற போது இருக்கும்போது ஒரு லாக்அப் டெத் நடக்குது. லாக்அப் டெத்துங்கும் போது எல்லாருமே பின்வாங்குறாங்க. அதான் கருப்பை சப்போர்ட்டிவாக கூப்பிட்டவங்க ஆக்சுவலாக கருப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கருப்பு வந்து தேவையில்லாமல் உள்ளே போய் ஒரு போலீஸுக்காக போனது தான் கருப்பு மேலே வருது. பட் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுமே தான் நடந்துச்சு, அவனுக்கு தெரிஞ்சுதான் அதை பண்ணான். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு போலீஸுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிற ஒரு டீட்டெயிலிங்காக இதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பார்க்கும்போது? இல்லை ஆமாம், எனக்கு கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒருத்தரை வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாருன்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது என்னோட லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போகும்போது நான் சென்னையிலேருந்து இப்படி தான் கிளம்பி போனேன். ஸோ அதை வச்சு அங்கே போலீஸில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு சில சமயம் கல்யாணம் வந்து உடனே வந்து பிரச்சனை இருக்கும், காசு இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது. யார் ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவர் யார் வந்து ஓவராக ரூல் பண்ணிட்டு இருந்தாரோ அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது, இப்போ நீங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகுறீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் நல்ல விரும்பாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க, இப்போ அவர் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ அவர் ஒரு தனி அவர் வந்து அவர் வேலையில் அப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பொது வாழ்க்கையில் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ என்னோட கஷ்டத்தை போயிட்டு அவர்கிட்ட போய் ஓப்பனாக போய் சொல்கிற இடத்துல தான் இவங்க இருக்காங்க. இவங்களுமே வந்து ஐயோ அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ இங்கேயே நம்ம ஒர்க் பண்ணும்போதே நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போயிட்டு மேனேஜர்கிட்ட போய் பேசுவோம்ல. அப்போ அவங்க மேனேஜர் வந்து ரொம்ப நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படி இருந்தாருன்னா அவரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் எல்லா வேலையிலையுமே ஒருத்தர் கரெக்டாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வேலையில் கரெக்டாக இருப்பார். பட் நமக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட போய் கேட்கும்போது உடனே வந்து இல்லைப்பா நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடமா வந்து எல்லாருமே நான் பார்த்த ஒரு 10 போலீஸ் இருந்தாலும் 10 போலீஸுமே அவங்களோட இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அவரை நம்பி தான் நாங்கள் இந்த வேலையிலே இருக்கோம். அவர் ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா நான் கண்டிப்பாக நைட்டாக கிளம்பி அந்த கேஸை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக. அவர் சொல்லிட்டாருல்ல அவருக்காண்டி நான் பண்ணுவேன். ஆனால் அவர் வந்து நேரடியாக பேசும்போது அப்படி பேச மாட்டாரு. அவர் ரகுடாக தான் நடந்துக்கிறாரு. ஒரு சிலர் அப்படி நடந்துக்கல. ஒரு சிலர் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறாங்க. டே இதை எடுத்துருங்கடா தம்பிகளா, எப்படியாச்சும் எடுத்துருங்கடா இல்லைனா நமக்கு அவமானம் போயிடும்டா அப்படிங்கும்போது சார் அவமானப்படுறாரு அப்படின்னா உடனே வந்து ஓகே சார் நாங்கள் பார்த்துறோம் சார் அப்படின்னு ஒரு கேங் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் கல்யாணமாக இருக்கட்டும் அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறதே கிடையாது. சார் சொல்லிட்டாருல ஒரு வாரத்தில் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அவங்க வந்து நமக்கு உயரதிகாரிக்காக வேலை பார்க்குற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் அவங்கள பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அது வேற வேற ஒன்றா இருந்துச்சு. ஆனால் அவர் நம்மள்ட்ட பேசும்போது அதை பற்றி அந்த கேஸை பற்றின டீட்டெயிலாம் சொல்லவே மாட்டார். சொல்ல மாட்டார் மீன்ஸ் அது அவர் மைண்ட்லேயே இல்லை. அவர் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி டக்கு 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 டக்குன்னு பேசிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு யூஸ் பண்ண நம்பர் வந்து மொபைல் நம்பர் இந்த நம்பர்ரா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவனோட பைக் நம்பர் இதுரா, அவன் பார்டர் இவ்வளோ தான் தாண்டி இருந்தான், இதுக்கப்புறம் அந்த பைக் போல அப்படின்னு அவங்கெல்லாம் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு அவனுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு, சரி அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இருப்பான், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் உடனே எடுத்து பேசிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னொன்னே ஒரு 1/2 hourல அவர் கால் பண்ணுறாரு, உடனே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவங்களோட வேலை இப்படி தான் கண்டுபிடிக்கிறதா இருக்குது. ஸோ அந்த இது வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு. நம்ம மற்ற படங்களில் பார்த்து ட்ராக் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து அது ரொம்ப ரேர். ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். அவங்க சோர்ஸ் தான் அவங்களோட பெரிய கரெக்ட். ஏன்னா அந்த சோர்ஸ் வந்து ரொம்ப அழகான இந்த இக்பாலா ஹோட்டலாக இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்டு இவருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த கொடைக்கானல் மேட்டரில் வந்து ஒரு நகை வியாபாரிகிட்ட போயிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப சட்டில்டாக ப்ளே பண்ணி அங்கேருந்து டெலிவரி ஆகிடும். எனக்கு என்னென்னா ஒரு இந்த மேட்ரை சொல்லுங்கள், கோட்டை கருப்பு கொட்டை கருப்பாக மாறுறதுக்கு ஒரு சீன் ஒன்று நடக்கும். அது ஆக்சுவலாக ஏதாவது உண்மையாக நடந்ததா இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் தானா? ஃபிக்ஷன் தான். ஓகே. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்படி நடக்குமா? எப்போதுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு அக்யூஸ்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால தான் கேட்குறேன். இல்லை சரி, எனக்கு என்னன்னா அக்யூஸ்ட் வந்து இதை ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா பிளேடு ஏதோ கையில் கிடச்சிச்சுன்னா அவனே அவனை அறுத்துக்குவான். நான் சொல்கிறது அந்த இதை அறுத்துக்குவான் உறுப்பை. அது வந்து பிளட் ரொம்ப லீக் ஆகுமா. அப்போ என்ன பண்ணுவான்னா நான் செத்து போயிடுவேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டுவானா. இப்போ இவங்க டோட்டலாகவே ஒரு மாதிரி என்ன பண்ணனே தெரியாம அந்த மாதிரி அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். ஸோ நான் அதை தான் நான் வந்து ஆப்போசிட்டாக மாற்றினேன். ஸோ இதை வந்து இப்போ ஒரு போலீஸ்க்கு நடந்தால் கட் பண்ணுறது இல்லாமல் இப்படி பிடிச்சிட்டு போனால் அதில் தான் எங்களுக்கு கோட்டை கருப்பு அப்படின்னு பேர் மாறிச்சே தவிர அதில் இருந்த பேர் வந்து வெறும் கருப்புசாமி தான். ஓகே. அதுக்கு முன்னாடி வெறும் கருப்புசாமி தான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்போ எல்லாரும் கொட்டை கொட்டன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் அந்த பேர் முன்னாடி வந்து கோட்டை கருப்புன்னு இருந்துச்சுன்னா இது கோட்டை கருப்பு கொட்டையாக மாறலாம் அப்படின்னு ஒரு மாறினது காரணமே அந்த இடம் தான். ஸோ அதனால தான் பேர் இப்படி மாற்றி நாங்கள் வச்சு. புரியுது. அதுமாதிரி லாக்அப் டெத் ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது எப்படி இது எங்கே? இல்லை இது ஃபுல்லாக கற்பனை. நான் வந்து வெற்றிமாறன் சார் படத்தை பார்த்து என்ன படம் விசாரணையில் வந்து எனக்கு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர பயம் வந்துச்சு, இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு. ஸோ அதை வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, வேற தூக்கு மாட்டி சாகுறாங்களா அவங்கெல்லாம் எப்படி செக் பண்ணுவான்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டேன். ஸோ அதில் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதில் வேற விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை நான் வந்து இந்த லாக்அப் டெத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம். நான் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரி ஓகே இந்த இடத்துல வந்து சேம் அந்த மொளாப்பொடி வைக்க போகிறாங்களா, ஏன்னா ஜேபிஎம்ல நம்ம அந்த மொளாப்பொடி மேட்ரு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாடி இதெல்லாம் அந்த இடுப்பை பாரு அப்படிங்கிற மேட்ரு வந்து ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது இதில் பார்க்கும்போது இறக்கி விட்டு பார்க்கும்போது இல்லை முடிஞ்சிச்சியா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்கல்ல, இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட்டு, இதெல்லாம் எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ் வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அக்யூஸ்டுக்கு ஒன்றுனா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த செலவு பண்ணுற விஷயங்கள் தான் வந்து இதில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்படி மாதிரி நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க சம்பளத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அண்ணா இருக்காரு. அவர் வந்து இப்போ யாரையுமே அடிக்கிறதே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அக்யூஸ்டை பார்த்தாருன்னா அவனை வந்து வாண்டடாக கூப்பிடுவார். இங்கே வாடான்னு சொல்லி, ஏடா பண்ணிட்டு இருக்க, வீட்டில் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாரு. கேட்டுட்டு அவனுக்கு வந்து ஒரு 500 ரூபா காசு கொடுப்பாரு. டீ சாப்பிட்டு போறியாலாம் சீட் அவனு வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவான். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அவர் ஒரு ரீசன் சொல்கிறார். ஸோ இதுக்கு பண்ணால் எனக்கு வந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அது ஒரு சோர்ஸ். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க. இது வந்து போலீஸ் சொன்னால் மட்டும்தான் வாடகைக்கு வீடு தருவாங்க. அப்போ நீ ஒழுங்காக இருக்கணும். இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ லவ் மேரேஜ், அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, அவன் திருடனாகவே இருந்தாலும் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நான் திருந்திட்டேன்னு சொல்கிறதுக்கு வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. போலீஸ் தான் வந்து சொல்லணும், இல்லை அவன் திருந்திட்டான். அப்போ நீ திருந்தணும் அப்படின்னா அப்போ நீ வந்து இனிமேல் வந்து இந்த வேலையை பார்க்காம வேற வேலைக்கு நான் உனக்கு அமைச்சு தரேன், இந்த கல்யாணத்தையும் உனக்கு நான் நடத்தி தரேன், உனக்கு வீடும் பார்த்து தரேன், அப்போ நீ வந்து எங்கள் கூட நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து லைஃப் அடுத்து மாறணும்ல, அவன் எத்தனை நாளைக்கும் திருடனாகவே இருக்க போகிறான். ஸோ அவனை லைஃப்பை மாற்றுறதுமே இந்த மாதிரி போலீஸ் சொன்னால் தான் நம்புவாங்க. ஸோ அந்த வேலைகளும் நான் நடக்கும்போது அவங்க நிறையா காசு செலவு பண்ண ஆரம்பித்தாங்க.
ஆமா நான் போறேன்ல, நான் போய் பார்க்க போறேன்ல, எனக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு டெய்லி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, டீ காஃபி எல்லாமே அவரும் வாங்கி கொடுப்பாரு. நான் ஒரு நாள் காசு எடுத்து கொடுத்தாலே, தம்பி அது தப்புடா பண்ணாதடா, நீ என்ன நீ இப்போ படம் பண்ண வந்திருக்க, நீ எங்களை மாதிரி கஷ்டப்படாம நல்லா இருக்கணும், நல்லா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பண்ணுவாரு. எனக்கு இல்லைண்ணா என்கிட்ட காசு இருக்குனாலுமே இல்லை இல்லை வேணாம் வேணாம், எனக்கு தெரியும் இப்போதைக்கு நீ இப்போதானே படம் பண்ண போற, இதுக்கப்புறம் தானே உனக்கு காசு வரும், அப்போ நீ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து நீ என்ன வேணா பண்ணு, இல்லைன்னா பண்ண ஒன்றும் பண்ணாம அது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ வந்து கண்டிப்பாக வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா படம் பண்ணணும். அவரோட நோக்கமே எனக்கு இப்போ முதற்கொண்டு இப்போ நான் முடிச்சிட்டேன், இது ஹிட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கூட தம்பி விட்டுறாத தம்பி, அடுத்து நீ வந்து பெரிய ஆளா வரணும் தம்பி, நீ என் தம்பி மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னோட அண்ணன் வந்து போலீஸாக இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரோ அது மாதிரி ஒருத்தர் பண்றாரு. ஸோ என்னை நம்பி எல்லாத்தையுமே சொல்றாரு, என்னை நம்பி நிறைய விஷயங்கள் பண்றாருங்கும் போது, அப்போ ஒரு அக்யூஸ்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்றாங்க. நான் அவரை நம்பி போறேன். நான் அவங்க நோக்கத்துல எல்லாமே பணம் ஒரு மேட்டராகவே தெரில. சில பேர் சொல்லுவாங்க போலீஸ் இவ்வளோ நகை பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்கன்னு. ஒருவேளை நான் அது மாதிரி பார்க்கல, பார்த்துருந்தா எனக்கு தோணிருக்கலாம் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு இந்த நிறைய லாக்அப் டெத் நடந்துச்சுல, அந்த விஷயத்தை தான் இதில் வந்து இதை வந்து அவங்கள மேலேயும் தப்பு இருக்கிறத காட்டணும், இவங்க சைடும் தப்பு இருக்கிறத காட்டணுங்கிறக்காண்டி தான் அதில் ஆக்சுவலாக அவர் அடிச்சு ஒரு செத்துருக்க மாட்டாரு, பயத்தினால அடிச்சதுனால இறந்துருக்க மாட்டாரு. அதுல ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயமே இருந்துச்சு. இப்போ கேள்விப்படுவோம், நகைக்காக கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்படுவோம், ரைட்டுங்களா? இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நகைக்காக இவர் கொன்னுட்டாரு, ஆனா ஒரு பொண்ணு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது என்னது? அது இல்லை, அது நிறைய விஷயம் நடந்திருக்கு. நகைக்காக கொன்றதோட நகைக்காக ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்க. என்னன்னா அது ஒரு கதை கிடையாது, 4-5 கதை. அதை நான் ஒன்றா மாற்றிட்டேன், அவ்வளோதான். அது என்னன்னா நகைக்காக வந்து இந்த மாதிரி வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயத்துல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கழுத்துல வீட்டுக்கு டெய்லி டீ பார்க்க வர அம்மாட்ட வந்து கழுத்துல நகை எடுத்திருக்காங்க. டக்குன்னு அந்த அம்மா முழிச்சிரோன்னா என்ன பண்ணு தெரியாம தள்ளி விட்டதுல அந்த அம்மா போயிட்டு செவத்துல அந்த கட்டிலோட இது இருக்கும் நம்ம மோனை, அதுல மோதி இறந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா வாண்டடா கொலை பண்ணல, ஆனா பயத்துல பண்ணிடுச்சு. ஸோ அதை மறைக்காம போலீஸ்ல சொல்லணுங்கிறது வந்து சொல்லணுங்கிறது வந்து ஒரு அறமான விஷயம். பண்ணது தப்பு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு கொலை நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பயம் வரும்ல, தப்பு பண்ணிட்டோம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கணும்ல. அந்த மறைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் எல்லாம் வந்து சில பேர் பண்ணாங்க. நிறைய லேடி அக்யூஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தம்பி. ஆனா யாருமே வந்து இதுக்காக நோக்கத்துக்காக கொலை பண்ணவே இல்லை, எல்லாமே வந்து யதார்த்தமா பண்ணது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது எனக்குமே நிறைய நியூஸ் எடுத்து காட்டினார். சில பேர் வந்து டிவியை பார்த்தேன், டிவியில வந்து அடுப்படியிலே வந்து தோண்டி புதைச்சிட்டேன், அது சிமெண்ட் போட்டு புதைச்சிட்டேன் அப்படிலாம் நிறைய கதைகள் சொல்றாங்கல்ல. அந்த கதையெல்லாம் வந்து நிறைய நாங்கள் கிரைம் அக்யூஸ்ட் வந்து அந்த வெப்சைட்ஸ் யூடியூப்ல வரும்ல, ஸோ அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள்லாம் வச்சு தான் அதை வந்து அதை பில்ட் பண்ணோம். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல வந்து லைக் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்க வச்சுச்சு. எப்படின்னா வீட்டுக்குள்ளே போவார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு டோரை திறக்க போவாங்க, அப்போ வேற அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா? அந்த டோரில் தான் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த எபிசோட் ஃபுல்லாக அப்படி தான் நகரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த டோரில் என்ன தான் இருந்துச்சு, என்ன தான் பிளான்? இல்லை சும்மா ஒரு கியூரியஸ்க்காக தான் வச்சோம் தவிர அந்த டோரில் இது மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணல. ஸோ இங்கே நடக்கிற எல்லாமே இந்த பையன் மேலே மட்டுமே வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், இந்த பையன் ஒரு வேளை கொலை பண்ணியிருக்கலாம், ஏதோ மறைச்சிருக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எடுத்ததே, அப்படி தான் பிளான் பண்ணி எடுத்தோம். ஓகே, இப்போ நான் 2 விஷயம் நான் ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரி வாரண்ட் 2 அதுக்கான ஓப்பன் ஒன்று கொடுத்தாச்சு, தங்கதுரையை வச்சு கொடுத்தாச்சு, தங்கதுரை அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு வச்சாச்சு, தங்கதுரையை பிடிச்சிட்டாங்க, ஆக்சுவலாக பிடிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு ஓப்பனுமே இருந்துச்சு, எங்கன்னா போலீஸாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது, தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதாவது கம்பீரமாக ஒருத்தனை அடிக்கிறது மட்டுமே ஒரு போலீஸ் கிடையாது அப்படிங்கிறத கருப்புமே அந்த இடத்துல உணர்றாரு. அவருடைய லைஃப் அங்கேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது. இப்போ வாரண்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒரு சின்ன ஒரு இப்போ வாரண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு விலங்கு 2 ஃபஸ்ட்டு மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ விலங்கு 2ல கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர் வந்து விலங்கு 2 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். ஓப்பனிங்கே வந்து விலங்கு 2ல இந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்டேஷனில் போய் ஜாயின் பண்ணுறது, நாங்கள் இதுலேயே அப்படி தான் பிளான் பண்ணோம். கருப்பு ஜாயின் பண்ணுறதா? ஆல்ரெடி அங்கே ஒரு கருப்பு இருக்காங்களே. அது வேற கருப்பு, இது வேற கருப்பு, அவ்வளோதான். கருப்பு கோட்டை கருப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி வரையும் எடுத்துக்கோங்களேன், அந்த கருப்பு அடிக்கிற கருப்பு, இந்த கருப்பு இனிமேல் அடிக்கவே மாட்டான். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கூட வச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா இந்த கருப்பு வந்து கண்டிப்பாக விலங்கு 2ல இருப்பாங்க,
வாரன் 2வா வந்து இதுல நிறைய கதைகள் விட்டு போனது இருக்கு. ஸோ அந்த கதைகள் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஆக்சுவலாக நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த 30 வருஷமா ஆள் மாறி இருக்கிறது, ஐ மீன் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு பர்சன். அடுத்து வந்து இந்த ஐ மீன் என்னது ஒரு ஈவ்டீசிங் கேஸில் மாட்டினவர், அவர் அங்கேயே சொல்லியிருப்பாரு, சார் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, உட்காருங்க சார் பேசுவோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல கருப்பு தன்னுடைய வீரத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அடித்து அழைச்சிட்டு போயிடுவார். அது என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலாக அவரோட நேமை சேஞ்ச் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா? நடந்துச்சான்னு கேட்குறீங்க? இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா வாரன் 2ல? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, இதில் இருக்கக்கூடிய கேஸ். வாரன் 2ல வந்து நிறைய நாங்கள் இதில் விட்டு போன கதைகள் இருக்கு. ஓ, இதில் காமிக்காததே இருக்கு. காமிக்காதது இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சி கொஞ்சம் இருக்குமே தவிர அதில் விட்டு போன கதைகள் நிறையா இருக்கு. ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து அதில் சம்மந்தப்படாத ஒரு பர்சன் தான். தப்பாக தான் அவர் வந்து இது அக்யூஸ் பண்ணுறாரு அவரை, ரைட்டுங்களா? ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஓகே, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவரோட வாழ்வாதாரமே அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக அழியுதுல்ல. எனக்கு வந்து என்னன்னா இவங்க போலீஸ் சொன்னது தான் அதுவுமே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் அக்யூஸ்டா பிடிச்சிட்டு வந்தோம் தம்பி. அதில் நிறைய சில பேர் வந்து நம்ம அடிக்கிறோம்னு நினச்சி பயந்து கூட சொல்லிடுவானுங்க. ஆனால் அவங்க லைஃப்லாம் பாவம் தானே அப்படின்னு இவர் சொன்னார். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன, இப்போ நான் வந்து ஒருத்தனை வந்து நான் வந்து நல்லவன் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுல்ல. போலீஸே சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது சில சமயம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ஏன்டா நீ தேவையில்லாமல் ஒத்துக்கிட்ட, அப்படிலாம் நாங்கள் கேட்ட சில பேரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு கேரக்டராக வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் லாஸ்ட் எபிசோட் அப்படி பண்ணது. ஆக்சுவலாக அது பிளான்டாக முன்னாடியே இருந்துச்சா, கடைசியாக ஒரு பர்சனை இப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு? இல்லை இல்லை அதான் அது வந்து கதையாக எழுதும்போது ஒரு கதையாக அந்த இடத்துல வந்துருச்சு. ஒருத்தவன் சிவாங்கிற கேரக்டர் லாஸ்ட் எபிசோட்ல பிடிக்க போகிறாங்க. அவன் வந்து இந்த லாக்அப் டெத்து வந்து எப்படி வந்து பண்ணி எப்படி போலீஸ்னா என்னன்னு புரிய வைக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து இது இவர் சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து அக்யூஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அக்யூஸ்ட் பண்ணப்பட்டவன், அக்யூஸ்ட்னு சொல்ல வேணாம். அக்யூஸ்ட்னா அவன் வந்து உண்மையிலே அக்யூஸ்டாங்கிறது அவன் 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 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இது வரைக்கும் எந்த கதையுமே பார்க்கல. இவன் சைடு ஒரு நியாயம் இருக்கும்ல, அந்த நியாயத்தை எப்போ சொல்கிறது அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எண்டு முடிச்சது. ஸோ அதுக்கு தான் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வச்சுருந்தோம். ஓகே ஓகே. ஸோ அவன் வந்து எப்படி சொல்லி இவர் எப்படி கடைசியில் வந்து போலீஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறுறான் அப்படிங்கிறது தான் கதையாக இருந்தது. ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக 4 எபிசோடு தான் ஃபஸ்ட்டு விட்டீங்க, ரைட்டுங்களா? ஆமாம். டிலே பண்ணி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோடைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கடா அந்த 4வது எபிசோடுக்கு அப்புறம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ரொம்ப டிலே பண்ணியிருந்தா அதோடைய அந்த வீரியம் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? எங்களுக்கு 8 எபிசோடும் விடுறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களால் 4 எபிசோடு 3 எபிசோடு விட்டுட்டு 4th எபிசோடே வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு தான். அப்படியா? அதனால தான் வந்து அது 5 மணி ஆனது. ஸோ எங்கள் சைடில் இருக்க பிரச்சனை தான். இல்லைனா 8 எபிசோடுக்கு தான் பிளான் பண்ணது. ஸோ அவங்களும் டேட்டு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவங்க கரெக்டாக அவங்க விடணும். முதல் நாள் நைட்டு விட முடியல. சரி காலையில் விடலான்னு பார்த்தா எங்கள்கிட்ட ஒரு எபிசோடு தான் இருந்துச்சு. மீதி 3 எபிசோடு வந்து அவுட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அவுட் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. இன்னும் வந்து அடுத்து 4 ரெடி ஆகிறதுக்கு வந்து அங்கே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே. ஏன்னா 4வது எபிசோட்ல தான் அந்த ஃபயரே ஸ்டார்ட் ஆகும். என்ன அது எங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா இது மொத்தமாக பார்த்தா மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும், செட்டப் தான். இந்த செட்டப்பை வந்து மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா மொத்த சீரியஸுமே போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் 4th எபிசோடில் இருக்க ஒரு நம்பிக்கை சின்னதாக இருந்ததாலும் 3rd எபிசோடு வந்து கொஞ்சம் லேகாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மீதி 4 எபிசோடு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக முயற்சி பண்ணோம். ஓகே ஓகே. ஸோ எங்களுக்கு மண்டையில் அடிபடக்கூடாது. இல்லை, உங்களுக்கு மண்டையில் அடிபட்டா அங்கே போய் கோர்ட்டில் போயிட்டு இவங்க தான் அடித்தாங்க. ஸோ நம்ம கழுத்துக்கு கீழே தான் எப்போவுமே அடிக்கணும். இதுக்கு மேலே அடித்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து கொலைகேஸ்க்கு ஈக்குவலான மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ரீசன்னால தான். அப்போ மண்டையில் அடிச்சிட்டான், மண்டை உடஞ்சிருச்சு அப்படிங்கும்போது போலீஸே நீ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிடுங்க, இவங்க மேலே ஒரு மெமோ கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த போலீஸ் வந்து எவனோ ஒருத்தவன்ட்ட நகையை திருடினால என்னை பிடிக்க போயிட்டு நான் ஏன் பனிஷ்மெண்ட் வாங்கணும்? ஸோ ஒருத்தவனை பிடிக்கிறதுலேருந்து எல்லாம் அதாவது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அந்த வேலைக்கே வந்து உழ வைக்கிறதுக்கு இங்கே நிறையா வேலை பார்ப்பானுங்க. நான் சொல்கிற மாதிரி பிளேடு எடுத்து அறுத்துக்கிறது, ஊக்கு எடுத்து முழுங்கிக்குவாங்க, பிளேடை கடிச்சு முழுங்கிக்குவானுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு படுத்துருவானுங்க. தெரிஞ்சே செய்யக்கூடாது. அதாவது சில பேர் வந்து குற்றவாளிகள் தெரியாத ஒரு சூழ்நிலை குற்றவாளிகளாக இருப்பாங்க. சில பேர் வந்து இல்லை நான் குற்றம் தான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சே பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணை குத்திட்டா உனக்கு 2 கண்ணு போகும்னு தெரியும்ல, அந்த கேட்டகரியில தான் இருக்கானுங்க.
எனக்கு ஒரு கண்ணு போனா போட்டோம், ஆனா அவனுக்கு 2 கண்ணு போகுதுல்ல. அந்த மாதிரி தான் அவனுங்க. எனக்கு என்ன இப்ப சாப்பிட்டு வயல்ல போய் கிழிச்சா பரவாயில்ல. ஆனா அவனுக்கு வேலை போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலா சார் கூட ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. ஆர்யா சார் வந்து பிளேட் எடுத்து முழுங்கிட்டோன்னா அவங்க ஃபுல்லா பயந்து ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. இது உண்மையிலே பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் பண்ணுவாங்க. பிளேட் எடுத்து முழுங்கிக்கிறது, ஊக்கு எடுத்து முழுங்கிக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணாங்கன்னா, அவனுக்காக ஒட்டுமொத்த போலீஸுமே வந்து பயந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அவன் கூடயே திரியணும். அவன் ஜாலியா போய் படுத்திருப்பான். அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருப்பான். இப்ப இப்படி திரியும்போது அவங்களுக்கு என்ன ரொம்ப பயம் வந்துரும். ஸோ இதனால தான் அவன வந்து எப்ப பார்த்தாலுமே கண்காணிச்சுட்டே இருக்கிறது. அவன போய் பிடிக்க போற இடத்துலயுமே வந்து அவனுக்கு அடிபடக்கூடாதுங்கிறது. இவ்வளவு விஷயத்த வந்து போலீஸ் பார்த்து தான் கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நெறைய ஃபுட்டேஜ் எடுத்தீங்களோ? ரொம்ப நெறைய எடுத்தீங்களோ? நெறைய எடுத்தோம். ஏன்னா இப்ப அந்த பிரேக்கப் சீன் ஒண்ணு இருக்கும்ல. அது டக்குன்னு நகர்ந்து போன மாரி எனக்கு ஒரு இது தோணுச்சு. அதுக்கு ரீசன் ஐ மீன் ரன் டைம்னாலயா இல்ல எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல ரன் டைம் கிடையாது. எனக்கு என்னன்னா, இந்த ஃபுல் வெப் சீரிஸ்ல வந்து அவங்களோட போர்ஷன் கம்மியா இருக்கணும்னு தான் பிளான் பண்ணது. ஸோ ஆனா நாங்க எடுத்ததா கொஞ்சம் நீங்க சொன்ன மாரி நெறையா இருந்துச்சு. ஏன்னா செகண்டுக்கு வந்து ரொம்ப அழகா குடுத்துருந்தீங்க. அவங்க ஆரம்பம் வர்றதா இருக்கட்டும், அவங்க உள்ள இன்வால்வ் ஆகுறதா இருக்கட்டும், மேரேஜுக்கு போறதா. ஸோ இதுவரைக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து ஓகே பார்க்குறாங்க. அதுக்கிடையில ஒரு பெரிய டிஸ்கஷனே இல்ல. ஆனா அது கரெக்ட்டா இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட் ஒத்துக்கல. ஃபைன் இவங்களுக்கும் அவங்க அப்பா இவ்வளோ தூரம் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கணும்னா தேவையில்ல. நகர்ந்து வந்துட்டாங்க. பட் அது ஏதோ ஒரு இடத்துல லைட்டா இருந்த மாரி ஒரு இதெல்லாம் நாங்க என்ன நெனச்சோம்னா, அந்த இடத்துல அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்பாரு ஹீரோ. கடைசியா நான் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கவான்னு கேட்கும்போது, அவர் சொல்லுவாரு, "இதுக்கப்புறமும் நான் உன் கூட என் பொண்ண பேச வச்சுருவேன்னு நெனைக்கிறியா?" அப்படிங்கும்போது, அது ஒட்டுமொத்தமா அவமானமா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணே பார்க்கக்கூடாது. அதனால தான் எந்திரிச்சு போறாங்க அப்படிங்கிறது தான் நாங்க நெனச்சு வச்சோம். இல்ல அது ஜஸ்டிஃபை தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் அது ஜஸ்டிஃபை தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுங்கிறேன். லைக் ஏதோ சரி ஓகே நான் நகரலாம் அப்படிங்கிற மாரி இதுக்கப்புறமும் இந்த கேரக்டர் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த லதா கேரக்டர் கூட பிரசாந்த் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து பாப்பா. இப்போ இப்பயும் அதே மாரி தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போற மாரி வேணா சீன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் என்னன்னா, அது வந்து ஃபுல் எபிசோட் போம்போது இடையில வந்துட்டு போறது. அதாவது நமக்காக யூஸ் பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் நாங்க எடுத்துட்டோம். ஸோ அதனால ஆக்சுவலா சில அந்த கேரக்டர் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். சாயா அவர்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. உள்ள வராங்க. சி அதாவது சொல்லுவோம்ல, யாரா இருந்தாலும் என்ன தொழில் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கும். அது எங்க வந்து தெரியுதுன்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஆக்சுவலா அந்த எபிசோட்லேருந்து ஒருத்தர் நான் எப்படி தெரியுமா பார்த்தேன், ஆக்சுவலா நான் ஜம்ப் ஆயிடுச்சு எனக்கு. டைரக்ட்டா அந்த 6த் எபிசோட் தான் ப்ளே ஆகுது. என்ன அப்ப இவங்க அக்கா வாங்குற பெர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருந்துச்சு. அதுதான் அந்த சாயாவுடைய நேர்மை வந்து அங்க ஆக்சுவலா அந்த தொழில் பண்றவங்களோட நேர்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க, ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. வெப் சீரிஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். நெறைய பேர் அத பார்க்குறாங்க. பட் எந்த இடத்துல அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுயா அப்படின்னு சில வேர்ட்ஸ்னால நம்மளுக்கு தெரிய வரும்ல. அத எனக்கு சொல்லுங்களேன். நாங்க ஃப்ரெஷ் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து போட்டோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் போட்டோம். போட்டுட்டு எல்லாருக்குமே வந்து "நல்லா இருக்குப்பா, ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுல பெரிய டீட்டெயில் இருக்காது. சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ காமிச்சிருக்கீங்க. அது ஏதோ லாக்அப் டெத் இருக்கு. ஓகேப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. பிரசாந்துக்கு வந்து பெரிய நம்பிக்கை என்னன்னா, விலங்கப்ப வந்து பிரஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு இது ஹிட்டுன்னே வந்து அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அவங்க வந்து வெளியில வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் அங்க தான் நடக்குது. இதுவரைக்கும் வந்து படம்லாம் வந்து எப்பவுமே வந்து பிடிக்கல அப்படின்னா எந்திரிச்சு வந்துருவாங்களாம். பாதியில போவாங்க. பாதியில போயிருவாங்க. சில பேர் வந்து தம் அடிக்க போயிருவாங்க. அப்படின்னு போயிருவாங்க ஒரு அப்படின்னு. டிஸ்கஷன் ஒண்ணு அங்க கிரியேட் ஆகும். இல்லன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகருவாங்களாம் ஒருத்தவங்களா. இது மாரி நடந்துச்சுன்னா, ஆனா விலங்கப்ப நடக்கல. எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னு. இப்ப நாங்க அத வந்து அது கண்டிப்பா இதுல நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பிரசாந்த் பயங்கரமா நம்புனாரு. சரின்னா அடுத்த நாள் அங்கேயே உட்காந்து அங்கேயே சொன்னது என்னன்னா, "நாளைக்கு எனக்காக நீங்க எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க. ஃபுல் எபிசோடும் போடுறோம் பார்த்துட்டு போங்க." அதுல ஒருத்தர் கேட்டாரு, "தம்பி அப்படிலாம் வந்து வந்து பார்க்கலாம் முடியாது தம்பி. வேணா வந்து ஒரு லிங்க் வேணா அனுப்புங்க. நாங்க வேணா பாஸ்வேர்ட் போட்டு பார்த்துக்குறோம்." அப்படின்னாரு. "இல்லண்ணா ப்ளீஸ்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருந்தோம். சரின்னு எங்களுக்காக வந்தாங்க. நம்பி வந்தாங்க. வந்துட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. 6 மணிக்கு போட்டோம். கரெக்ட்டா 12:30 1 மணி ஆயிருச்சு. ஒவ்வொரு 2 ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்த்துட்டு வெளிய வந்தாங்க. வெளிய வந்துட்டு 3 எபிசோட் சூப்பரா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. 3 எபிசோட் சூப்பரா இருக்குப்பா அப்டின்ட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு 4த்ல உட்கார ஆரம்பிச்சவங்க எந்திரிக்கவே இல்ல. எல்லாருமே தியேட்டர்ல எப்படி கத்துவாங்களோ, அது மாரி ஒரு சில சீனுக்குலாம் கத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா, சரி எப்பவும் பார்ப்பாங்க. நான் வந்து ஃப்ரெஷ் ஷோ அதிகமா பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டரா, கோ டேரக்டரா ஒர்க் அவ்வளோ பண்ணனால சீக்கிரம் சவுண்ட் வரவே வராது. எனக்கு அது தெரியாது.
உடனே வந்து வெளில அங்கே இருக்க ஓனர் சொன்னார், தம்பி கத்துறதெல்லாம் ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்னாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாப்பா கத்தலாம் மாட்டாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பிரசாந்த் சொன்னான், யாருமே வெளியே வரல பார்த்தியா? ஆமாடா வெளியே வரல, கண்டிப்பாக ஹிட்ரா அப்படின்னா. இப்போ 6th எபிசோட் முடியுது. முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து வெளியே வரும்போது எல்லாருமே வந்து ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ டீட்டெயில் எப்படி கலெக்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு நல்லா பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு அதில் அப்போ தான் அது வரைக்கும் நான் பயந்துகிட்டே உட்காந்தேன். நான் ஒய்ஃப் வேறு கூப்பிட்டு போயிருந்தேன். ஓரமாக உட்காந்துட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் உட்காந்துட்டே இருந்தோம். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து அப்போ எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு யாருமே நிற்கவே இல்லை. சீக்கிரம் 7th எபிசோட் போடுங்கன்னு உள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன்னா என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா 7th எபிசோட் போய் பார்த்துட்டு 8th முடிச்சுட்டு வெளியே வந்தாங்களே, எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. வந்து யார் சொன்னான்னு இருக்குல்ல, சொன்னார்ல எனக்கு போடுப்பான்னு, அவர் வந்து நான் கூட வீட்டில் உட்காந்து பார்த்தா கூட எனக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காதுப்பா, இங்கே வந்து பார்த்தனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். எல்லா ரைட்டர்ஸுமே நான் நிறையா போலீஸெல்லாம் பார்த்துருக்கேன், நான் நிறையா எழுதியிருக்கேன், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக நான் எழுதுனதே கிடையாது அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். ரைட்டிங் மட்டும் விட்டுறாத, உன்னோட ரைட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரைட்டிங் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சு. அப்போ நம்ம வந்து ரொம்ப நேரமே எழுதுனதுனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நான் அந்த படத்தில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து புதுசு, எல்லாருமே புதுசு தான். ஸோ எல்லாருமே புதுசான ஒரு ஆளை வச்சு எல்லாருமே உட்கார வச்சு அவங்களையுமே ரசிக்க வச்சு பார்க்கறதுக்கான ஒரு இடமா அது இருந்திருக்குங்கும்போது எனக்கு அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கதையை வந்து அப்போ தான் நான் பிரசாந்த் எப்போவுமே கதையை நம்புன்னு சொல்லுவான். ஸோ நான் அதை வந்து நான் உணர்ந்தது இல்லை. ஸோ பிரசாந்த் உணர்ந்திருக்காரு. பட் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன், கோ டேரக்டராக ஒர்க் பண்ணனால எனக்கு அது பெருசாக தெரியல. நான் டேரக்டாக பார்க்கும்போது தான் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து ஒரு கதை வந்து யாரை வேணாலும் வந்து ஹீரோவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கதை ரொம்ப முடிவு பண்ணுது. கதை தாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இப்போ அடுத்த கதை நான் ஸ்டார்ட் பண்ணுங்கும்போது எனக்கு வந்து பயம் வருது. இல்லை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட வேணா போய் பேசலாம் அப்படின்னு. இப்போ நான் லைனை வச்சுட்டு போய் பேசலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ நான் அதுக்கான எனக்கு வந்து ஆர்என்டிலாம் பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே இருக்குது, அதை நான் எழுதணும். ஒரு மாதத்துல எழுதிடுவேன். ஸோ அப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தைரியமாக போய் உட்காரலாம். நான் அரைகுறையாக போய் உட்காரக்கூடாதுங்கிறதே வந்து எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் தான் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நான் யாரை வச்சு வேணால் பண்ணலாம். எனக்கு வந்து பிரசாந்த் கூட யாரை வேணால் வச்சு பண்ணலாங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நான் சினிமாக்குள்ள வரும்போது வந்து ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோவோ இல்லை யாரோ வச்சு தான் செலக்ட் பண்ணி தான் படம் பண்ணுங்கிற மைண்ட் செட்லேயே நான் வந்தேன். ஓகே, அது இப்போ பிரேக் ஆகிடுச்சு. அது எல்லாமே இப்போ இதில் நினச்ச எல்லாமே புதுசு. பாலாஜி சக்திவேல் சார் தவிர, அருள்தாஸ் சார் தவிர மற்ற எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ எல்லாருமே வந்து நடிக்க வைக்கலாங்கிற ஒரு தைரியம் வந்ததே வந்து இந்த வெப் சீரிஸ். அது கதை தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் எப்போலேருந்து ஐ மீன் இவரோட பிரசாந்த் சாரோட எத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறீங்க, என்னென்ன படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க? இது நம்மால் வந்து பிரசாந்த் வந்து பாண்டியரசனில் ஜாயின் பண்ணியிருந்தாரு. நான் வந்து அப்போ காலேஜ் முடிச்சுட்டு இது நம்ம பாதியில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது பிரசாந்த் வந்து எனக்கு சீனியர் தான். அவங்க வந்து நாளை இயக்குனர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வந்தவர் தான் பிரசாந்த். ஸோ அப்போ எனக்கு வந்து சீனியராக வந்து நான் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பழகிடும். ஸோ என்னோட ஒரு வயசு கம்மி, எனக்கு தெரியாது. அப்புறம் 2 பேரும் வந்து திருச்சி புதுக்கோட்டை அப்படிங்கும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அப்புறம் வந்து வேலை பார்க்குறதுலேருந்து ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் ஒன்றாவே ஆஃபீஸில் தங்கியிருப்போம். நாங்கள் ஆஃபீஸில் தான் தூங்குவோம். எனக்கு ரூம் இருக்கும், ஆனால் பிரசாந்த் ஆஃபீஸ்லாம் தங்கியிருப்பார். ஸோ அவர் கூட தங்க தூங்க ஆரம்பிச்சு சுற்றுறது, வெளியில் போகிறது, படம் பார்க்க போகிறது, இப்படியே நாங்கள் எல்லாமே ஒன்றாவே சுத்த ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அவர் வெளியே போய் ப்ரூஸ்லி பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அப்போ கதகளி நான் அஸ்வின், நம்ம காயத்ரின்னு ஒரு பொண்ணு, 3 பேரும் ஒர்க் பண்ணோம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு அப்போ அந்த ப்ரூஸ்லி சரியாக போகாதனால கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் தான் நானும் அவனும் ஜாயின் பண்ணி ஒன்றா மற்ற கதைகள்லாம் பேசி நிறைய இடத்துக்கு போயிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அதில் பிரசாந்த் கிளிக் ஆனது தான் வந்து விலங்கு. ஆமாம், ஏன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன் ப்ரூஸ்லி படம் வந்து எனக்கு அது காரணம் நானாக தான் இருப்பேன், ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்பட்டுச்சு. அந்த இதை நான் உடச்சி விலங்கு டைரக்டர் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மாமன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஒரு ஃபேமிலி ட்ராமா, எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. சூர்யா அவர்கள் வாரன் பார்த்துட்டு சூர்யா அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை என்ன சூரியனை பார்க்கல. ஓகே, சூரியன் வந்து இப்போ நாங்கள் பேசும்போது மண்டாடி ஷூட்டிங்கில் இருக்காருனாரு. அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு தம்பி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பார்த்துருவேன். அவரோட பையன்லாம் பார்த்துட்டாங்க. ஓகே, அவங்க சார் என்ன சொன்னாங்க? பாண்டியன் சார் வந்து ஆக்சுவலாக அவருமே பரிமளா அண்ட் கோல எல்லாருக்குமே அந்த என்னன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்து அவங்கள்ட்ட சொல்லும் போது தான் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ சூரியனுக்கு நான் வந்து
வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். அண்ணா பார்த்துட்டீங்களாண்ணா என்ன தம்பி என் வீட்டில் வந்து சஞ்சுன்னு அவரோட அண்ணன் பையன் இருக்கார், தம்பி பையன் நினைக்கிறேன். அவர் பார்த்துட்டாரு தம்பி, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சீக்கிரம் பார்க்கணும் தம்பி, கோச்சிக்காத தம்பி, சீக்கிரம் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் உனக்கு கால் பண்ணணும் இருந்தேன். நீ அதுக்குள்ளேயுமே நீ பேசிட்ட அப்படின்னு அவர் சொன்னார். சாருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டாங்க. மேமாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அவங்களாம் இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் வந்து சார்கிட்ட சொன்னாங்க. இப்போ ஜெகன் அண்ணன் ஒர்க் பண்ணார், அவருமே பார்த்துட்டாரு. ஸோ அவருமே பார்த்துட்டு இப்போ எஸ்எஸ் மியூசிக்லோட இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து சார் வந்து எங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு சக்ஸஸ்க்கு இது பண்ணார், செலிப்ரேட் பண்ணார். கண்டிப்பாக பிரதர். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஃபுல்லு வெப் சீரிஸையும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா பாதி பார்த்தாலுமே அது அந்த அளவுக்கான வீரியம் இருக்காது. ஸோ அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்த படத்துக்கு சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி பிரதர்.